மாலை வணக்கம். மலரும் நினைவுகள் 5ஆம் பகுதி. இன்றைய தினம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நிகழ்ச்சிகள். சென்று இசை நிகழ்ச்சி நடத்தியிருக்கின்றேன். அதன் அருகில் தேனி, போடிநாயக்கனூர், அதன் பக்கத்தில் டி கல்லுப்பட்டி என்ற ஒரு கிராமம், அங்கு காந்தி கிராமம் என்ற ஒரு இடத்தில் ஒரு 4 முறை இசை நிகழ்ச்சி நடத்தியுள்ளேன். அங்கிருந்து வந்தால் பட்டுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, துறையூர் அதிக முறை நந்திகேஸ்வரர் ஆலயத்தில் இசை நிகழ்ச்சி நடத்தியுள்ளேன். அதன் பிறகு டால்மியாபுரம் என்ற ஊரிலும் இசை நிகழ்ச்சி நடத்தியுள்ளேன். அறந்தாங்கி, திருவோணம், அதன் பக்கத்தில் மணமேல்குடி என்ற ஊர் சிறிய கிராமம், அங்கும் மணக்குடி என்ற கிராமத்திலும் இசை நிகழ்ச்சி நடத்தியுள்ளேன். அதன் பிறகு சிறிய சிறிய ஊர்கள் அங்கு அதிகம். ஒரு இசை நிகழ்ச்சி முடிந்தால் அடுத்த நிகழ்ச்சி எனக்கு அப்பொழுது புக்காகிவிடும். வேப்பிலை குறிச்சி என்ற விருதாச்சலம் அருகில் ஒரு சிறிய கிராமம், கருவேப்பிலை குறிச்சி என்று ஒரு ஊரும் உண்டு. அங்கிருந்து வந்தால் விருதாச்சலம் மிகவும் பக்கம். விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் 4 முறை பாடியிருக்கின்றேன். கொளஞ்சியப்பர் கோயிலிலும் 4-5 முறை 10 நாட்கள் வசந்த உற்சவம் நடக்கும். வைகாசி மாதம். அந்த மாதத்தில் ஒவ்வொரு வருடமும் நான் அங்கு இசை நிகழ்ச்சி நடத்தியுள்ளோம். அதன் பிறகு திருவண்ணாமலை, வேலூர், ஆரணி 2 ஊரிலும் அடுத்தடுத்து நவராத்திரி இசை நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளோம். அதன் பிறகு சென்னையில் மாம்பலம், சபாக்கள், வண்ணாரப்பேட்டை என்ற ஊரிலும், மாங்காடு கோயிலிலும், வடபழனி கோயிலிலும் பாடியிருக்கின்றேன். அதன் பிறகு மும்பையில் ஒரு 3 நாட்கள் தொடர்ச்சியாக இசை நிகழ்ச்சி. மும்பை கோலிவாடா சயான் என்ற இடத்தில் பெரிய விநாயகர் கோயில் உண்டு. விநாயகர் சதுர்த்தியின் போது அங்கு பிரம்மாண்டமான விநாயகர்கள் வரும். அதன் பிறகு இசை நிகழ்ச்சி மாலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து இரவு 10 மணி வரை அங்கு நிகழ்ச்சி. அதிகமான கூட்டங்கள், மக்கள் எல்லா இசையும் மிகவும் நன்றாக மும்பையில் கேட்டார்கள். அதன் பிறகு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்ற இடத்தில் ஒரு நிகழ்ச்சி, சண்முகானந்தா ஹால். அதன் பிறகு ஒரு திருமண கச்சேரியும் மும்பையில் செய்து வந்தோம். தொடர்ச்சியாக இசை நிகழ்ச்சி மும்பையில் இருந்தது. என்னுடைய அம்மாவின் சகோதரர் மாமா மாமி அங்கே இருந்ததனால் நாங்கள் அவர்கள் வீட்டில் தங்கிவிட்டோம். மாட்டுங்காவில் என்னுடைய சிநேகிதியின் வீடும் மாட்டுங்காவில் இருக்கின்றது. அவர்கள் பெயர் விசாலாட்சி என்று பெயர். உற்ற தோழி, உயிர் தோழி. அவர்கள் வீட்டிலும் தங்கினோம். என்னுடன் படித்தவள். காலத்தால் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளிலும் இதுவும் ஒன்று. இன்றைய மலரும் நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நாளை மறுநாள் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. மாலை வணக்கம் அனைவருக்கும்.